Good morning, good evening, and welcome to our new series on how to reach 1000 ELO on chess.com. இதோட டே ஒன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டே ஒனில் யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கோம். ரேட்டிங்கை ஏற்றுவோம். ஸோ அதில் டே ஒன். ஸோ டே ஒன்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். chess.comல நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது, ஆக்சுவலாக இதுக்கு நான் டம்மி அக்கௌண்ட் கேட்டிருந்தேன் chess.com ஸ்டாஃப்ஸ் கிட்ட. பட் அது ப்ராப்பரான எதுவும் எனக்கு இது கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு சாண்ட் பேக்கிங் மாதிரி போகும். ஸோ அதனால் நம்ம அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்லி ஒரு பிகினர் ஆர் அட்வான்ஸ் பிகினர் லெவலில் ஆட போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிளேயிங் ஸ்டைலை பார்த்து நம்மளை பேன் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு டிஸ்க்ளைமரோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்பர் 2 என்ன அப்படின்னா, 5 கேம்ஸ் நான் ஆல்ரெடி ஆடிருக்கேன். அதனால் என்னோடய ரேட்டிங் வந்து 260 ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரியான அவங்க மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ தூரம் அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆப்வியஸான மூவ்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் கற்றுக்கலாம். முக்கியமாக இது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பார்க்குறதுக்கு லிட்டில் கொஞ்சம் பெட்டர் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. ப்ராப்ளி நம்ம ஒரு 10 to 15 டேஸில் நம்ம 1000 ரீச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து டே 1 இல்லையா? ஸோ வித்தவுட் மச் டிலே, நம்ம அந்த அக்கௌண்ட் மாதிரி கிடையாது. வெயிட்லாம் நம்ம பண்ணவே மாட்டோம். டக்குன்னு வந்துடும், நமக்கு மோஸ்ட்லி வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ VDAS அப்படிங்கிற ஒரு யூசர் நேம் ஃப்ரம் அமெரிக்கா. நம்ம ரேட்டிங் ஏற்றுவோம் வாங்க. ஸோ E4, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் E4. ஸோ ப்ராப்ளி E5 விளையாட வாய்ப்பு இருக்குது. யா. ஸோ நம்ம வந்து அதே போல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த ட்ராப்பும் எந்த ட்ரிக்கும் நான் வந்து விளையாட மாட்டேன். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன். இந்த பொசிஷனில் இந்த ட்ராப் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம், டெவலப் பண்ணுவோம். அதே போல் நம்ம சேட் டிசபிள் பண்ணியிருக்கோம். இந்த கேம் நமக்கு வின் பண்ணால் 34ம், லாஸ் பண்ணால் 69ம், ட்ரா பண்ணால் 18. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பீஸை டெவலப் பண்ணி பான் அட்டாக் பண்ணுறேன். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி விளையாடின ஸ்டைலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். நான் நிறையா மிஸ் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 100ஓடு ஆடிட்டுருக்கோம், ஜஸ்ட் 135ஓட. நம்ம டீப்பராக கேல்குலேட் பண்ணாமல் பை நேச்சர் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி நம்ம வந்து அவங்கள பை டிஃபால்ட்டாகவே அண்டர் எஸ்டிமேட்டடாக விளையாட சான்சஸ் நிறையா இருக்குது. என்னையே அறியாமல் அது வரலாம். பட் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பெஸ்ட் பிளேவை நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நைட் F3 அண்ட் தே பிளேட் நைட் C6. நம்ம பிஷப் C4. இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய ட்ராப்ஸ், ட்ரிக்ஸ், கேம்பிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வின் த கேம் குயிக்லி. ஸோ எல்லாமும் நம்ம வந்து வில் கோ ஓவர். 2 nights டிஃபென்ஸ் விளையாடுறாங்க. ஸோ ஃபார் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க பிளாக்கு. ஸோ we can play pawn to D3 now, or we can even play pawn to C3. பட் ஓகே, D3 போகலாம். ஸோ D3 போயிட்டு பானை டிஃபெண்ட் பண்ணுறோம், ப்ளஸ் பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ பிஷப் C5 எதிர்பார்க்குறேன், அப்படின்னா பான் D6 எதிர்பார்க்குறேன். இல்லைனா இந்த மூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நம்மளுடைய எதிர்பார்க்காத மூவ்கள் தான் இங்கே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அவங்களோட மைண்டில் என்ன இருக்கும், ஏன்னா வாட் இஸ் இன் த வேர்ல்டு, அதுக்குள்ளே ட்ராவா? ஓகே, இது நல்லா இருக்கே. டிசபிள் ட்ரா ஆஃபர் ஃபார் திஸ் கேம். ஐ திங்க் வி ஷுட் டூ தட். ட்ராக்காக அவ்வளோ வந்திருக்கோம், வேணா ரிசைன் பண்ணிட்டு போப்பா. இப்போ நம்ம வந்து C3 எனிவே நம்ம விளையாடணும். இத்தாலியன் ஓப்பனிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லெட்ஸ் ப்ளே C3. ஓகே, ஸோ இது வந்து டோட்டலாக அன்னெசரி செக். வாவ், தே ரிசைன்ட். They just resigned. I didn't expect this to happen. தேவையில்லாமல் 34 பாயிண்ட் அள்ளி கொடுத்துட்டு போயிருக்கான் அமெரிக்காக்காரன். அங்கே போட்டு ஈரானில் சண்டை போட்டுட்டு இங்கே நமக்கு அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் நியூ கேம். ஸோ டே 1, அதாவது ஒரு 45 மினிட்ஸ் நான் டைம் வச்சுக்கிறேன். அதுதான் என்னோடய டைம் கேப்பு. ஸோ அந்த 45 மினிட்ஸ்க்குள்ளே கேம் முடிஞ்சதுன்னா அடுத்த கேம் போடுவோம். நம்ம ½ hour தாண்டிடுச்சு அப்படின்னா நம்மளால் போட முடியாது. பட் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்க்குள்ளே கேம் முடியுது அப்படின்னா நம்ம அடுத்த கேம் போட்டுடலாம். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் விளையாடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளையாடுற மாதிரி இருந்தால், சப்போஸ் உங்கள் ஆப்போனண்ட் வந்து இந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா நீங்கள் சென்டரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் கூட நிம்சோவிச்சோட மை சிஸ்டம் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன்.
கிளியராக அதில் சூப்பராக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு. ஓகேங்களா? அதாவது ஆப்போனண்ட்டோட கேம்ப்க்கு போகிற ஒரு என்ட்ரி பாயிண்ட் அதுதான். ஒரு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நைட்டை வந்து இப்போ ஒரு F6ல் டெவலப் பண்ண முடியாது. உடனே E5 வந்திருக்கும். இப்போ சென்டரில் கண்ட்ரோல் இல்லாமல் ஆடுறதுனால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இது. அண்ட் இப்போ நைட் H6 போட்டிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த பானை வெட்டுறதுனால வெட்டலாம். ஏன்னா அங்கே நைட் வந்து மூவ் பண்ணாக்கா குயின் ரூக் போயிடும். ஸோ தாராளமாக பண்ணலாம். அல்லது அவங்க G6 விளையாடினாங்கன்னா நம்ம திரும்பவும் பின்னாடியே வந்துடலாம். ஸோ நம்ம ஏன் வந்து ஃப்ரீ பானை விடுவானே. ஸோ லெட்ஸ் கலெக்ட் த பான். இதனால் நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. குயின் ஏர்லியராக நம்ம கொண்டு வர்றது தப்பு தான். பட் நமக்கு இஷ்யூ கிடையாது. வி ஆர் நாட் த்ரெட்னிங் டு செக் மேட் தம் இன் 4 மூவ்ஸ் ஆர் சம்திங். ஸோ ஸ்காலர்ஸ் மேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலை. பட் ரேதர் அவங்களுடைய வீக்னஸை நம்ம அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுறோம். அதுதான். ஸோ ஜஸ்ட்டு பானை மூவ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ வி வில் ஜஸ்ட் கோ பேக். ஒன்றும் வில் ஜஸ்ட் கோ பேக். சில செட்டிங்ஸ் வந்து இதில் மாற்ற வேண்டியிருக்கு. ஐ வில் ஜஸ்ட் குயிக்லி சேஞ்ச் இட். ஸோ பீசஸ் நியூவே வச்சுக்கலாம். அண்ட் அந்த அனிமேஷன் மட்டும் நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் அவுட் சைடில் வச்சுக்கலாம் நம்ம நோட்டேஷன்ஸை. அவுட் சைடு வைக்கிறது பெட்ரு. அது ஏதோ வச்சுருக்காங்க. ஓகே. நார்மல் ஓகே. இங்கே அனிமேஷன் அப்படிங்கிற பீஸ் நோட்டேஷன் தான் இருக்குது. பீஸ் அனிமேஷன் வந்து நான் எப்போவுமே ஆர்கேடில் வைப்பேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதே போல் கொஞ்சம் ப்ரீ மூவ்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறது நல்லது. ஹைலைட் மூவ்ஸ், ப்ளே சவுண்ட்ஸ், கேஸ்லிங், மூவ் மெத்தட். ஓகே. அடுத்து ப்ளேயில் போனால் ப்ரீ மூவ்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும். அண்ட் ஓப்பன் சேலஞ்ச் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. லைவ் யா. ஸோ ப்ரீ மூவ் பண்ணிப்போம். குயினுக்கு மட்டும் நான் வந்து ப்ரீ மூவ் ஆட்டோ குயின் பண்ணலை. சம்டைம்ஸ் நம்ம ஸ்டேல்மேட் ஆக வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ லோ டைம் வார்னிங் வச்சுக்கலாம். ஹைட் ரேட்டிங்ஸ் டூரிங் த கேம். ஓகே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் இட். யா. ஸோ பிஷப் G7 ஃபென்கடோ த பிஷப் அண்ட் D4 அட்டாக் பண்ணுறாரு. பட் தட்ஸ் ஓகே. வி கேன் ஜஸ்ட் கீப் டெவலப்பிங் நினைக்கிறேன். அல்லது வி கேன் ஈவன் ப்ளே பிஷப் 2. ஓகே வேணாம், நைட் F3. நைட் F3 விளையாடலாம். ஸோ ஜஸ்ட் டெவலப்பிங் த நைட். ஸோ அவர் இங்கே அட்டாக் பண்ணுறாரு. நமக்கு டிஃபென்ஸ் இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நேச்சுரலாக டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நைட் இன்னொரு டிஃபெண்டராக ஆக்ட் ஆகுது இங்கே. அண்ட் இந்த மாதிரி பொசிஷன்ஸில் நம்ம வந்து நம்ம பிரிக் டிஃபென்ஸ் அல்லது மாடர்ன் டிஃபென்ஸ் அல்லது ஓவன்ஸ் டிஃபென்ஸ் அந்த மாதிரி செட்டப் மாதிரி பிளாக் ட்ரை பண்ணுறாங்க. பட் ப்ராபப்ளி தே டு நாட் நோ வாட் தே ஆர் டூயிங். சி நாட் டு இன்சல்ட் தம், பட் இது மாதிரி நம்ம ஆட மாட்டோம் இல்லையா? அதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் ஒரு பான் டவுன் விட்டுட்டாங்க. ஸோ இது மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஏன் இப்படி வருது? இது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன செட்டப் இது? தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா புரிஞ்சு போச்சு எனக்கு. இந்த ஊர் ஒரு ஈஜிப்த் போர் நடக்கிறது பக்கத்தில் தான் இருக்கிறாரு. நம்மக்கிட்ட வந்து போர் பண்ணுறாரு. ஸோ பிஷப்பை இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு நைட்டு, பிஷப்பை இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு நைட்டு. ஸோ இது வந்து எஃபெக்டிவான ஒரு நைட் டெவலப்மெண்ட்டாக இருக்காது. எப்போவுமே ஒரு பீஸை நீங்கள் டெவலப் பண்ணும்போது இது வந்து நான் இந்த லெவலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். பீஸை டெவலப் பண்ணும்போது ஃபார்வர்டில் நம்ம எங்கே போக முடியும் அப்படிங்கிற ஸ்கோப்பை முதல்ல கால்குலேட் பண்ணுங்கள். பின்ன அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் பண்ணுறது பெட்டர். அதை விட்டுட்டு சும்மா ரேண்டமாக வந்து ஒரு ஸ்கொயருக்கு மூவ் பண்ணுறது இட்ஸ் ஐ திங்க் டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் வி வில் இங்கே பிஷப் D3 போகும்போது மேபி அவர் நம்மளுடைய நைட்டை வச்சு சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கேஸ் நான் வந்து பிஷப் C4 போகலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம பிஷப் C4 டேரெக்டாக போகலாமேங்க அப்படின்ட்டு. அதுவுமே செய்யலாம். யா லெட்ஸ் கோ பிஷப் C4. ஏன்னா நமக்கு குயின் E2 குயின் D3 ஐடியா இருக்குது. பேட்டரி ஃபார்ம் பண்ணி நைட்டை த்ரெட்டன் பண்ணலாம். நோ. அதே போல் பிஷப் E3 குயின் D2 இந்த ஐடியாவும் இருக்குது. கேஸ்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பீஸ் கூட லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ டயகனலை செட் பண்ணிட்டாங்க. இட் மேக்ஸ் சென்ஸ் ரைட்? வெயிட், குயின் D3 போட்டால் நைட் B4 வருவாங்கள்ல. அப்போ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடலாமா? இல்லை நம்ம குயின் E2 போடலாமா? ஸோ குயின் E2 போடுவோம். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு பான் மூவ் பண்ணுவானே. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்கள் பான் மூவ் வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஒரு பான் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பான் மூவ் இது ஆக்சுவலாக பிளண்டரு. ஏன்னா நம்ம இங்கே ஒரு பீஸை வின் பண்ணலாம்.
ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம குயினை டெவலப் பண்ணி இங்கே பேட்டரி ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து இந்த நைட்டை த்ரெட்டன் பண்ணுறோம். அது அவர் பார்க்காம அவர் சென்டரில் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் நம்ம இப்படியுமே கேப்சர் பண்ணலாம். பட் வில் கெட் த பீஸ். ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் அவர் டைம். நம்ம குயிக்காக கிளைம் பண்ணணும் ரேட்டிங்கை. ப்ளஸ் அதை அதே நேரத்தில் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஐ திங்க் இது எப்படியாவது ஆஃப் பண்ணணுங்க. இது எதுக்கு இந்த மாதிரி ஆகுது? இது ரொம்ப தவறு. என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்குறேன். ம். கேம் ரிசல்ட் போர்டு அனிமேஷன், எனேபிள் ஸ்பெஷல் தீம்ஸ், ஷோகேஸ் ஆப்போனன்ட் தீம். நான் எதுக்குன்றேன். பீஸ் அனிமேஷன், மூவ் ஸ்டைல், மூவ் மெத்தட், கேஸ்லிங், ஹைலைட் மூவ்ஸ். ஓ நோ, இது போயிருச்சு. இது நமக்கு ஆக்சுவலாக தேவைப்படும். நல்லது தான் இது இருக்கிறது. பட் ஓகே. ஸோ லீகல் மூவ்ஸ் ஆஃப் பண்ணிடும். ஆல்ரைட். ஸோ வில் கலெக்ட் அ பீஸ் ஃபார் ஃப்ரீ. ஸோ இப்போ இந்த லெவலில் என்ன மாதிரி மிஸ்டேக் நடக்குதுன்னு பார்த்தீங்களா? ஜஸ்ட் அவங்க வந்து பீஸை தான் கொடுக்குறாங்க. ஒரு பீஸ்க்கு வந்து போதுமான அளவுக்கு டிஃபென்ஸ் இருக்கா இல்லையான்றதை அவங்க பார்க்குறது கிடையாது. ஸோ இதை அவங்க சரி பண்ணாலே இவங்க 300லேருந்து டெஃபினட்டாக 400 500 மேலே நார்மலாக போவாங்க. வித்தவுட் புட்டிங் மச் எஃபோர்ட். அதாவது உங்களோட பீஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்காம இருந்தாலே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ செக்கு கேப்சர் த்ரெட்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல பீஸை ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு, லுக் ஃபார் த அன்டிஃபெண்டட் பீசஸ். ஓகேங்களா? சென்டர் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஒரு ப்ரெஷர். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கேன்சல் பண்ணி விட்றலான்னு எனக்கு தோணுது. பொசிஷனை ஓப்பன் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அல்லது நம்ம இப்போயே கூட கேன்சல் பண்ணலாம். சரி, ஓகே, லெட்ஸ் டேக் ஹியர். அவங்க இங்கே டேக் பண்ணாங்க அப்படின்னா நம்ம உள்ளே போகலாம். நைட்டை கொண்டு போகலாம். நைட்டை கிக் பண்ண முடியாது. ஸோ அப்போது கேஸ்லிங்கும் பண்ணிடலாம். எனக்கு என்னென்னா ஃபைல் ஓப்பன் பண்ணி அவர் அட்டாக் பண்ணணுன்றதான் ஆசை. ஹி டேக்ஸ். இப்போ வந்து நம்ம இங்கே டேக் பண்ணுவோம். நம்ம கிங்கோட ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப லாஜிக்காக நான் இங்கே அதிகமாக நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக நான் வந்து விளையாட மாட்டேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம கேஷுவலாக அட்டாக் பண்ணுவோம் நம்ம. பட் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ளே நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பிஷப் நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. ஷுட் பி மூவ் த நைட் ஆர் கேசல். ஏன்னா இப்போ நான் கேன்சல் பண்ணால் பீஸ் ட்ராப் ஆகும். செக்குக்கு அவர் கிங் F8 போகலாம். ஸோ அதில் ஒரு பெரிய இதுவும் இல்லை. நம்ம ஏன் தேவையில்லாமல் பெரிய காமெடி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அல்லது இன்னொரு மூவ் எனக்கு தோணுது. நம்ம ஏன் வந்து C takes B6 அடிக்கக்கூடாது? அவர் இங்கே அடித்தார்னா நம்ம B7 புஷ் பண்ணலாம். ருக் B8 அண்ட் தென் செக்கு. ஓகே, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் வி கேன் மூவ் த நைட் டுவர்ட்ஸ் த சென்டர். நைட்டை மூவ் பண்ணுவோம். யா, ஸோ தே டுக். இப்போ ஆக்சுவலாக டாக்டிஸ் இருக்குது. இங்கே செக் கொடுத்தோம்னா கிங்கை தான் மூவ் பண்ணணும். ஏன்னா குயினால் பிளாக் பண்ணால் பீஸ் ட்ராப் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு செக் கொடுப்போமா? அல்லது நைட் D6 செக்கு கூட இருக்குது. கேஸ்லிங் ரைட்ஸை சுத்தமாக இறக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் குயின் B7, குயினை இந்த பக்கம் எங்கேயா போயிட்டு பிஷப்பை ரிமூவ் நைட்டை ரிமூவ் பண்ணிட்டு செக்மேட் கூட பண்ண பார்க்கலாம். சரி, ஓகே, அவருக்கு இன்னும் ஒரு ஃபைனல் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். லெட்ஸ் கேஸ்ல். இது வந்து அவருக்கு விட்டு கொடுத்த மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம வந்து விட்டு கொடுத்து விளையாடுற மாதிரி தான் இருக்குது. பட் லெட்ஸ் கேஸ். அவர் கேன்சல் பண்ணால் இன்னும் கேம் நமக்கு ப்ரொலாங் பண்ணும். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கேம் ஆக்சுவலாக முடிய பார்க்குது. அதனால தான் நான் நினச்சேன் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம இன்னொரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 1, 2 முடிஞ்சுது. மேபி இன்னொரு கேமும் விளையாடலாம். வி ஹாவ் ஒன்லி ரெக்கார்டட் ஃபார் 14 மினிட்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், அவங்க குயிக்காக ரிசைனேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதுதான் பார்ப்போம்.
தே மே நாட் ஈவன் ரியலைஸ். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாங்கள் பீஸ் டவுனாக இருக்கும் அப்படின்றத கூட அவங்க சம்டைம்ஸ் ரியலைஸ் பண்ணாமல் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளாண்டுருப்பாங்க. அதே போல் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதில் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ யா, they did not know what they are doing. ஸோ நிறைய செக்ஸ் இருக்குது. லைக் குயின் செக் இருக்குது, நைட் செக் இருக்குது, ரூக் செக் இருக்குது. ஸோ ரூக்கை இன்வால்வ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க கிங்கை மூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோர்க்கர் வராது. ரைட்டுங்களா? பட் ஓகே, லெட்ஸ் த்ரோ திஸ் செக். குயினை வச்சு பிளாக் பண்ணனா நைட் C7 செக் வைக்கலாம் பிஃபோர் கேப்சரிங் திஸ். பட் அதனால் எந்த யூஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே கேப்சர் பண்ணவும் முடியாது அவரால். இங்கே நம்ம செக்கோட வரும். அதுக்கப்புறம் குயினை மூவ் பண்ணியோ நம்ம நைட்டை டிஃபெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ எதிர்பார்த்த மூவ் தான். ரொம்ப கேவலமாக ஆடுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. பட் அந்த மாதிரி ஆடலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பானை வெட்டுறேன். அவர் இங்கே திருப்பி வெட்டினார்னா நம்ம இங்கே வெட்டிடலாம். அல்லது ரூக் C8 போட்டார்னா என்ன பண்ணுறது? குயின் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கேம் ரொம்ப நேரம் போக வாய்ப்புகள் இருக்குது. குயின் ட்ரேட் பண்ணாமல் நம்ம அட்டாக்கை கேரி அவுட் பண்ணலாம். சரி, இப்போ ஒன்று பண்ணுவோம். பேசாமல் பிஷப் இங்கே வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த செக் வச்சுன்னா கிங் G8 போவார். தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். கரெக்ட். இந்த மூவ் பண்ணால் என்ன பண்ணுறது? ஸோ லைட் ஸ்கொயர்ஸ் வீக் ஆகும் இல்லையா? சரி, ஓகே, லெட்ஸ் டெவலப் த பிஷப் ஃபஸ்ட். இங்கே கூட வெட்டலாம் அவர். பார்ப்போம். அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது டிஸ்க்ளைமர் தான். ஏன்னா என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஆடும்போது பெஸ்ட்டு ப்ளே நம்மளால் கொடுக்க முடியுமான்றது தெரியாது. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு 700, 800, 900 வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். பட் அதுக்கப்புறம் அந்த லெவலுக்கு, ஐ மீன் அந்த அந்த ஈஸி லெவலுக்கு நமக்கு வந்து வராது. ஆக்சுவலாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நைட்டை வெட்டிக்கலான்னு எனக்கு தோணுது. நைட் எதுக்கு வெட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஷப்பால் வெட்டுவார். தென் நான் இங்கே நைட்டை வைக்கிறேன். அடுத்து குயினை வச்சு செக்மேட் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வெட்டுவோம். எப்படி பான் தான் ஒரு கண்ணுக்கு தெரியும். என் குயின் உள்ளே இருக்கிறதுலாம் பார்க்க மாட்டார். ஸோ அப்படி வெட்டினார் அப்படின்னா இங்கே 4க்கும் போடலாம். பட் ஓகே, ஸோ இதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன், எந்த மாதிரி நம்ம ஆட்கள் விளையாடுவாங்க அப்படிங்கிறது. செக்கு நெக்ஸ்ட் ஃபியூ மூவ்ஸில் செக்மேட்டே பண்ணலாம். இந்த நைட்டை உள்ளே கொண்டு வந்தாலும் இந்த நைட்டை உள்ளே கொண்டு வந்தாலும் அவருக்கு பிரச்சனை லைட் ஸ்கொயர்ஸில். அப்போ குயின் வந்து கேமுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம வாட் இஸ் தட் ஹி டிட்? ஓகேங்க, ரைட். இப்போ நம்ம நைட் D6 செக் இருக்குது, அங்கே கொடுத்தா இங்கே வந்துடுவார். நைட் C7 செக் இருக்குது, அதே சேம் மூவ் இங்கே வரும். வேணால் இதை பண்ணிடலாம் நம்ம. ஸோ குயினை வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேமை முடிச்சிடலாம். எப்படி வசதின்ற மாதிரி இருக்கும். அல்லது ஃபஸ்ட்டேவே நம்ம என்ன பண்ணலாம், ரூக் இங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னாலும் செக்மேட் தான். ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் டு மூவ் த ரூக் ஹியர். அண்ட் இங்கே வெட்டினார் அப்படின்னா தென் ரூக் E1 செக்மேட். எல்லா ஸ்கொயரும் கவர் ஆகிடுச்சு. ஓகே, லெட்ஸ் மூவ் த ரூக் டு AD1. ஸோ அவர் இந்த கேமில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாருன்றதை நான் குயிக்காக ரீகேப் பண்ணுறேன் ஃபைனலாக. ஸோ டெவலப்மெண்ட்டை அவர் சரியாக பண்ணலை. ஸோ அது ஒரு பெரிய பிளண்டர் அவரோட பக்கத்தில். ஸோ யா, ஸோ ஐ திங்க் அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதா நினைக்கிறாரு. ஆக்சுவலாக அது கவுண்டர் அட்டாக் கிடையாது, இட்ஸ் மேட் இன் 2. ஸோ செக்கு. ஸோ எல்லா ஸ்கொயரும் கவர்டு எக்ஸப்ட் 1 ஸ்கொயர். அண்ட் ரூக் டேக்ஸ் D3 செக்மேட். இங்கே வர முடியாது தேங்க்ஸ் டு அவர் B5 நைட் செக்மேட். யா, ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த லெவலில் விளையாடுவாங்க. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம வித்தவுட் என்ஜின் நம்ம வந்து குயிக்காக கோ த்ரூ பண்ணலாம். ஸோ H5 வந்து ஃபஸ்ட்டு மூவ் மிஸ்டேக். ஸோ இப்போ நிறைய பேருக்கு இதில் ஆன்சர் கிடச்சிருக்கும், ஏன் வந்து H5 ஆடக்கூடாது அப்படின்ட்டு. அது H5 கூட ஓகே தான், பட் நைட் H6 எதுக்குன்றது தெரியல. அந்த பான் போச்சு, போனோம் வெட்டினோம் வீட்டுக்கு வந்துட்டோம்.
ஸோ குயினை டெவலப் பண்ணக்கூடாதுன்றது போய் நம்ம போகலாம், ஆனால் சீக்கிரமாக உள்ளே வந்துடுறது பெட்ரு. பட் ஆனால் நான் அட்வைஸ் பண்ணல, நீங்கள் அந்த மாதிரியும் விளையாடாதீங்க. ஸோ யா பார்த்தீங்கன்னா குயின் E2. ஸோ எல்லா மூவும் பாருங்கள், நம்ம எல்லா மூவும் கவனிச்சிங்கன்னா நம்ம பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய டெவலப்பிங் மூவாக தான் நம்ம பண்ணியிருப்போம். அண்ட் இங்கே நம்ம பேட்டரி ஃபார்ம் பண்ணதும் பார்க்கல. இதுக்கு பேர் வந்து பேட்டரின்னு சொல்லுவாங்க செஸ்ஸில். பேட்டரி அப்படின்னா நம்ம செல்லில் அது என்னது ரிமோட்டில் போடுற பேட்டரி கிடையாது. நிறைய பேர் பேட்டரின்னொன்னே என்ன பேட்டரி அப்படி பேட்டரி மீனிங் என்ன அப்படின்னா அட்டாக் அல்லது அசால்ட்டுன்னு அர்த்தம். அசால்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதான் பேட்டரி. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேர்டு வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு இங்கிலீஷ் வேர்டு தான். அசால்ட்னா அட்டாக் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ சிங்கிள் பீஸ் இருக்கும்போது ஒரு அட்டாக் இருந்தது, அண்ட் இங்கே ஒரு டிஃபெண்டர் இருந்தாங்க, அண்ட் இங்கே நான் செகண்ட் பீஸ் ஆட் பண்ணும்போது டபுள் அட்டாக் வருது. ஸோ அது வந்து பேட்டரி. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே குட் ஹவ் மூவ் த நைட் இங்கே மூவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் நம்ம செல்ஃப் அனாலிசிஸில் போனோம் அப்படின்னா அந்த கலர் மாறாது. ஸோ என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த மூவில் யா வாட் ஓகேங்களா. ஸோ இந்த மூவ் அவங்க பண்ணுறதுக்கு பதில் அவங்க என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா நைட்டை B4க்கு மூவ் பண்ணியிருக்கலாம், அல்லது வீட்டுக்காச்சும் போயிருக்கலாம். ரொம்ப சிம்பிளான மூவ். பட் இங்கே வந்து அவங்களுக்கு பீஸ் ட்ராப்பு அண்ட் தென் அவங்க C5 ஆடிருக்காங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சென்டரை ஓப்பன் பண்ண நினச்சேன், அப்போ தான் செக்மேட் பண்ண முடியுன்ட்டு. ஸோ அடுத்து அவங்க வந்து என்னோடய நைட் அட்டாக் பண்ணுறதா நினைக்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் ஈவன் பெஸ்ட் டு கேசல் ஹியர். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கேஸ்லிங் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ சீக்கிரமாக அவங்க தோற்றுருக்க மாட்டாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் லெட்ஸே இப்போ வந்து நான் இந்த பானை சும்மா வெட்டுறேன்னு வைங்களேன், இல்லைனா நான் ஒரு டெவலப்பிங் மூவ் பண்ணுறதா வைங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் டெவலப்பிங் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக வந்து எனக்கே செக் கொடுத்து வந்துருக்கலாம். அல்லது நான் கேஸ்லிங் பண்ணுறேன்னு வைங்களேன், தே குட் ஹவ் டெவலப் த குயின் C7 அண்ட் தென் எப்படி சொல்கிறது ஒரு ஓகே இதுவுமே பெஸ்ட் மூவ் கிடையாது. ஏன்னா இந்த பான் விட்டுறோம், ஏன்னா டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குங்க. ஸோ ஐடியா என்னென்னா ரூக்கை அட்லீஸ்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ சீக்கிரமாக நம்ம தோக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் எப்போவுமே சொல்கிறது 4 கோல்டன் ஓப்பனிங் பிரின்சிபல். கண்ட்ரோல் யுவர் சென்டர். செகண்ட் வந்து பிரிங் ஆல் யுவர் மைனர் பீசஸ் இன் டு த கேம். ரேப்பிட் டெவலப்மெண்ட். யோசிக்கவே கூடாது, வேகமாக பீஸை வெளியே கொண்டு வரணும் மைனர் பீஸஸை. மூணாவது கிங் சைட் கேஸ்லிங் குயின் சைட் கேஸ்லிங்கை வந்து பண்ணிவிட்டு உங்கள் கிங்கை சேஃப்டி பண்ணணும். நாலாவது உங்களோட ரூக்கை கனெக்ட் பண்ணணும். இப்போ மிடில் கேமில் என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் பண்ண தெரியுங்க. அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறதுனா இந்த சீரியஸை தொடர்ந்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அல்லது மாஸ்டர்ஸோட கேம் பாருங்கள், என்ன மிடில் கேமில் எப்படி பீஸ் ப்ளே பண்ணுறாங்கன்ட்டு. இல்லை உங்களை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அவரை செக்மேட் பண்ணணும் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ குயிக்காக ரூக்கை இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவர் கிங் F8 ஆடினார். அதுக்கப்புறம் பிஷப் G5 போட்டேன். எதிர்பார்த்த மாதிரியே அந்த பான் F6 ஆடினார். ஸோ ட்ரேடிங் வந்து நமக்கு தான் பெனிஃபிட் இல்லையா. ஸோ இது நான் எதிர்பார்த்து தான் விளையாடினேன். ஏன்னா இந்த லெவலில் இது ரொம்ப நார்மலான ஒரு கேம்சர் தான். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே மேட் ஆக வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ கிங் G8 போயிருந்தார் அப்படின்னா கொஞ்சம் டெஃபினட்டாக நமக்கு வந்து டைம் ஆயிருக்கும். லைக் நைட் D6 த்ரெட்னிங் மேட் இன் 1. ஸோ ரூக் H7 இருக்குது. ஈவன் ஆமாம் குயினை கூட உள்ளே கொண்டு வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ண வரலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பொசிஷனில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கிங் F8. அது வந்து கொஞ்சம் மேட்டை தடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் அவர் கிங் E8 ஆலனா ரொம்ப சுலபமாக போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேண்டாஸ்டிக்கான மூவ். குயின் எங்கேயா மூவ் பண்ணால் அடுத்த மூவில் செக்மேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ குயின் E6 மேட் இன் 2 இங்கேருந்து ஜஸ்ட் டேக் த குயின் அண்ட் வின் த கேம். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேர்ட் கேமும் இன்றைக்கே விளையாடிடலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ 3 கேம்ஸ் விளையாட ட்ரை பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. பிரத்தம் 365 கைண்ட் ஆஃப் அ சேம் ரேட்டிங். ஸோ லெட்ஸ் ப்ளே E4. ஒயிட்டே வந்துக்கிட்டு இருக்கு விச் ஐ டோன்ட் லைக். அண்டு 42 35 50 60ன்னு ஏறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து நியூ அக்கௌண்ட்டு. ஒரு 10-15 கேமுக்கு மேலே இவ்வளோ ஏறாது. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்லோ ஆகிடுவோம். ஸோ யா பிஷப் C4 D6 அவாய்டிங் ஆல் த டாக்டர்ஸ் இன் த வேர்ல்டு. ஆர் டு வி ஹேவ் அ டாக்டர்ஸ் ஆல்ரெடி. நைட் டெக்ஸ் E5 கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் அவங்க இங்கே வெட்டினா சாரிங்க, ரியலி சாரி. நான் ஃபைல் ஓப்பனில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். தீபான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ரியலி சாரி அபவுட் தட். ஸோ என்னன்னா இங்கே தீபான் வந்து இல்லைன்னு வைங்களேன். ஸோ அந்த சின்ன டாக்டர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. டீபான் இல்லை அப்படின்னா நைட் டேக்ஸ் E5 பான் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F7. ஸோ என்னன்னா ஒரு 2 பான் கிடைக்கும், கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடும். அவர் உஷாராக இல்லை அப்படின்னா நமக்கு குயின் கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப காமனான டாக்டிக்ஸு. பட் பீஸை நம்ம விட வேண்டிய அவசியமும் கிடையாது. லெட்ஸ் ப்ளே D3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ட்ராப்பும் ட்ரிக்கும் நம்ம பண்ண தேவையில்லை ஓப்பனிங்கில். ஷார்ட்டாக அவரை வின் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே அவங்க இப்போ தான் வந்து டு ஐ சென்ஸ் சம்திங் ஹியர் நோ. இந்த நைட்டு வராமல் இருந்ததுன்னா நம்ம வந்து லிகால்ஸ் மேட்டை செட்டப் பண்ணியிருக்கலாம். அதை பார்க்கலாம், உடனே நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதே பொசிஷனில் நைட் C6 இருந்ததுன்னா
டெஃபினட்டாக என்ன பண்ணுவோம், H3 போட்டுட்டு knight into E5, brilliant, queen sacrifice. அல்லது இங்கேயே கூட நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. knight into E5னா அவர் அப்படியே வெட்டிடுவார், அங்கேயே பீஸ் லாஸு. இல்லை உணர்ச்சிவசப்பட்டு குயினை வெட்டினார்னா கூட நம்ம அட்லீஸ்ட் இங்கே ஏதாவது பண்ணலாம். பட் ஃபாலோ அப் அட்டாக்ல கிங் E7க்கு அப்புறம் தேர் இஸ் நோ செக். knight D5, knight into D5. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வில் இன்வால்வ். ஓகே, ஐ திங்க் இஸ் கோயிங் டு ப்ளே பான் டு B5. ஸோ நம்ம A3 போட்டு வச்சுக்கோம். ஞாபகம் இருக்கா? யாராலையும் மறக்க முடியாது. கில்லர் பிஷப், ரைட்? லெட்ஸ் கோ பேக். கில்லர் பிஷப், பி தேர் அண்ட் ஹெல்ப் மீ இன் டைம். இவர் தான் வந்து நம்ம இந்த ஆபத்தில் உதவுற நண்பன் மாதிரி, நமக்கு அட்டாக்ல உதவ போகிற நண்பன் இவர் தான். ஸோ பிஷப் இப்படியே வச்சுக்கோங்க. இதே எக்ஸாக்ட் மூவோட நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு விளையாடுறன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தான் இப்போ தலைவன் தப்பு பண்ணுறான். தலைவா, என்ன தலைவா இது? இருங்க, இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா பார்ப்போம். knight into E5, queen, bishop takes the queen, bishop takes F7 check, king E7, knight to D5 checkmate. Same thing, right? Isn't it? Yeah, knight into E5, bishop takes D1. அல்லது அவர் வெட்டலை அப்படின்னா இங்கே போயிடலாம். அவர் காப்பாற்றினா நமக்கு பான் கிடச்சிடும், அல்லது ஃபோர்க்கில் லேண்ட் ஆகலாம். கரெக்டுங்களா? knight takes E5, bishop takes D1, and then bishop takes F7. கில்லர் பிஷப்க்கு வேலை வந்துடுச்சு உடனே. And then king E7 is the only move because in the ரெண்டு ஸ்கொயர் கவர் ஆயிடுச்சு. And then knight to D5 is a beautiful checkmate. Let's play this brilliant stuff. First brilliant move of our series. Oh my god. Okay, he took it. நான் நினச்சேன் இங்கே வெட்டியிருப்பான்னு நினச்சேன். வெட்டியிருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும் கதை. So let's take the free bishop. அது டெஃபினட்டாக பிரில்லியன்ட் மூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை வேறு அக்கௌண்ட்டில் போட்டு பார்ப்போம். இப்போ knight is under attack, so probably knight F6 is the best move. And then நம்ம okay, they don't want to play the best move. ஸோ டாஸ் ஸ்கொயர்ஸ்லாம் கொஞ்சம் வீக்கன் பண்ணியிருக்கிறாரு. யா, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, அல்லது பிஷப்பை டெவலப் பண்ணலாமா? பிஷப்னா பிஷப் E7 வருவார், அதனால் எந்த யூஸும் இல்லை. அப்போ பிஷப் H6 போட்டு கடுப்பேற்றலாம். சரி, ஓகே, லெட்ஸ் ப்ளே பிஷப் to G5. F6 நான் எதிர்பார்க்கல, ஏன்னா அவரோட பொசிஷன் வந்து வீக் ஆகும். பட் அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம. அல்லது யூ கேன் ஈவன் ப்ளே knight F6, queen H6, bishop G7, bishop E7. எல்லாமே நல்ல மூவ் தான் இருக்குது. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டேங்க. நான் ஏதாவது மோசமாக மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணனா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாட் இஸ் தட் ஹி வாண்ட்ஸ் ப்ரோ? early queen development to our camp. Something fishy, guys. நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணிடலான் இருக்கேன். ஓகேங்களா? அல்லது அவரை காலஸ் மேட்டில் செக்மேட் பண்ண பார்ப்போமா? அவர் எப்படி தடுக்கிறாரா என்னன்னு சொல்லி பார்ப்போமா? ஓ வாட் வெயிட் இஸ் ஆல்ரெடி மேட். என்னங்க பிளெண்டர் பண்ணிட்டாப்புல தலைவர். ஐயோ, மேட் இன் ஒன் பிளெண்டருங்க. இப்போ தான் பார்க்குறேன் நான். இங்கே கவர் பண்ணா குயினை உள்ளே விட்டா என்ன ஆகும்? குயினால் தான் பிளாக் பண்ணோம். அடுத்து குயின் டேக்ஸ் குயின் மேட். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா கான்சிக்வன்சஸ் என்னன்னு சொல்லி பார்க்காம அவர் மாட்டை வைக்கிறாரு. ஸோ லெட்ஸ் ப்ளே குயின் டு C8 செக். ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது, தட் இஸ் டு பிளாக் வித் த குயின் அண்ட் தென் தட்ஸ் மேட். தே வுட் ரிசைன் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப குயிக் ரெக்கார்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரியஸில். பட் யூ வில் என்ஜாய் திஸ் சீரியஸ் ஃபார் ஷுர். பட் அட் த சேம் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. இந்த லெவலில் நீங்கள் இருக்கும்போது எப்படி அவங்க தாட் ப்ராசஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளேயிங் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். யா, தட்ஸ் இட். யா, வி won the game, guys. யா, வி ஹேட் அ பிரில்லியன்ட் மூவ். அது நம்ம வேறு அக்கௌண்ட்டில் தான் நம்ம பார்க்க முடியும், நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி செல்ஃப் அனாலிசிஸ் போகலாம். போயிட்டு எங்கெல்லாம் அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மூவெலாம் ஓகே தான், இதுவுமே ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். அண்ட் இங்கே தான், அதாவது நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன், காலையில் நான் நிம்சோவிச்சோட புக்கை வந்து நான் படிச்சுட்டு இருந்ததா சொன்னேன் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது நீங்கள் போருக்கு போகிறீங்க, இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஓகே, சென்டர்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபைட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருத்தனை மட்டும் அனுப்பி விட்றீங்க. போடா நீ போய் அடிச்சிட்டு வாடா அப்படின்ட்டு. அது எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அனுப்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஒருத்தனால அந்த போரை ஜெயிக்க முடியுமா? இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டுமே உங்களுக்கு போதும். செஸ் இஸ் அ டீம் கேம். செஸ் இஸ் அ பேட்டில் ஆன் த செஸ் போர்ட், ரைட்? அப்போ வந்து உங்களோட எல்லா வாரியர்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேம்குள்ளே இன்வால்வ் பண்ணணும். ப்ராபப்ளி இந்த அட்வைஸ் வந்து நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கான லெவல் இம்ப்ரூவ்மெண்ட்காக நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போ அவர் இந்த மூவ் பண்ணியிருக்கவே தேவையில்ல. இன்ஃபேக்ட் அந்த மூணால் கேமே வேறு மாதிரி போச்சு. இந்த ஒரு மூணால் நமக்கு பிரில்லியன்ட் மூவ்லாம் கொடுக்குறாரு தலைவர். நைட் இன்ட்டு E5. அவர் நல்ல வேலைங்க. அவர் பிஷப் டி1 அடிச்சாலும் லிகால்ஸ் மேட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு கிடச்சிருக்கும் ஆப்ஷன். ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேட்டா கிடச்சிருக்கும் எனக்கு. ஸோ இதுதான் விஷயம். இந்த இடத்துல அவர் இந்த மூவ் பண்ணியிருக்க தேவையில்ல. அப்போ வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் C5 கூட பெஸ்ட் மூவ்ங்க இந்த பொசிஷனில். C5 இஸ் ஐ வுட் சே இட்ஸ் அ பெஸ்ட் மூவ். அல்லது பிஷப் E7 ரொம்ப சிம்பிளான மூவ். நீங்கள் சென்டரை பற்றி ஒரி பண்ணுறீங்க அப்படின்னா ஐ திங்க் C5 அந்த லெவலில் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா லெட்ஸ் டெவலப் த பிஷப் ஒன் மோர் பீஸ் இன் த கேம். அண்ட் நான் வந்து இதுக்கு கொஷின் போடலாம், இல்லை கேன்சல் பண்ணலாம். ஸோ வெரி நேச்சுரல் மூவ் அண்ட் தென் தே கேன் ஆல்சோ கேன்சல். இவ்வளோ சீக்கிரம் கேம் வந்து முடிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் நைட்டு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ரூக் E1 நைட்டு இங்கே டெவலப் பண்ணால் இங்கே பின் இருக்குது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதுக்கு கொஷின் பண்ணணும். அப்படின்னா பிஷப் E3. ஸோ போத் ஆர் ஃபைன். ஓகேங்க. ஸோ அதுதான் விஷயம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், குயிக்காக இந்த கேமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஸோ நமக்கு இந்த பெய்டு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ லெட்ஸ் ரிவ்யூ இட். அது கண்டிப்பாக பிரில்லியன்ட் மூவ் தாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் வி பிளேட் இட் வித் 97. இதுதான் நான் சொன்னேன் நான். இந்த 97% அக்யூரேசி நீங்கள் ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் நல்ல செஸ் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் இந்த அக்யூரேசி ரேட்டு chess.com சொல்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீச்சஸ் அக்யூரேசியை நீங்கள் நம்பலாம், chess.com நம்பாதீங்க. ஏன்னா அவர் மிஸ்டேக் பண்ணதுனால தான் நம்மளால் இவ்வளோ அக்யூரேட் ஆடி இருக்க முடியுது. ரொம்ப ஃபைட் பண்ணி பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிக்காக பேட்டில் பண்ணி நான் 97% நான் வந்து அக்யூரேசி கொண்டு வரல. ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த மூவ் காமிக்க தான். வி பிளேட் அ பிரில்லியன்ட் மூவ். ஓகே. ஸோ இது மாதிரி நிறையா ஸ்டப்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹூவர் இஸ் பிலோ 1000. ஸோ அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸை பற்றி சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம Day 2 வந்து மீட் பண்ணலாம். ஸோ நம்மளோட வீடியோ வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியல. இது எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வீடியோவோட வரவேற்பை பொறுத்து நம்ம அதை வந்து கண்டென்ட் நான் வந்து திரும்ப பிளான் பண்ணுறேன். ஸோ த்ரீ டேஸ்க்கு இந்த கண்டென்ட்டும் 3 டேஸ்க்கு 2300 சீரியஸ் கண்டென்ட்டும் மாற்றுறேன். அண்ட் அப்படியே ஸ்லோவாக வந்து இந்த கண்டென்ட் வந்து வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ போர் அடிக்காது. அண்ட் லாஸ்ட் 2 டேஸ் என்னால் வந்து உங்களோட கனெக்ட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் வீடியோ போட முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஸோ வி வில் பி இந்த ட்ராக் சோன். ஸோ இது ஆக்சுவலாக நான் செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு லைனாக வந்துக்கிட்டே இருக்கும் இனிமேல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next one.